ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது வீடியோட ஆரம்பத்திலேயே சும்மா தமன்னா தளதளன்னு நடந்து வருதே, அப்படி இந்த வீடியோவில் என்னத்தை காட்ட போகிறான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரசிகர்களே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான கண்டென்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மீன் குழம்பு வச்சா பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசனை வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம செல்லக்குட்டி ஹீரோயின்ஸு அப்படியே ரெண்டு கையையும் மேலே தூக்குனா அந்த வியர்வை அக்கில் வாசனை ஏரியா முழுக்க வீசும். லாஸ்ட் வீடியோவில் தளதளன்னு இருக்க தர்பூசணியை பற்றி எக்கச்சக்கமாக பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் அக்கிலை பற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் வாங்க. கீர்த்தி மாமியோட அக்கிலை பார்த்தோன்னே நம்ம ரசிகர்களுக்கு ஆஹா, இந்த அக்கில் ஐஸ்கிரீம் போடாமலே சாப்பிட்லாம் போலையே, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்க்க தோணுது. செல்லக்குட்டி தன்னோட பேக் நல்லா இருக்கா அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் யாருங்க பேக்கை பார்க்குறது? இந்த சாக்லேட் அக்கிலையும் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான் வருது. சில பேர் அக்கில் பார்த்தோன்னே மூடாயிடுவாங்க. சில பேர் அக்கில் சில ஹேரை பார்த்தோன்னே ஆஹா ஜிவ்வுன்னு ஆகுதே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கையை தூக்கும்போது கரு கருன்னு அந்த அக்கில் பார்த்தோன்னே ஆஹா எப்படா இருக்குது. ஒரு சில ஹீரோயினுக்கு சுருக்கமே இல்லாமல் பளபளன்னு இருக்குது அக்கில். எனக்கு ஆனால் சுருக்கம் விழுந்துருச்சு. நீங்கள் யாராவது வந்து அப்படியே உங்கள் நாக்கால் என்னோடய அக்கில் அயன் பண்ணி விட ரெடியா அப்படின்னு கேட்குது மாளவிகா செல்லம். அந்நியன் படத்தில் வர்ற சாங்கில் நம்ம சதாவுக்காக ஒரு லைன் எழுதியிருப்பாங்க. சுட்ட பால் போல தேகம் தாண்டி உனக்கு அதில் பாலாடை மட்டும் கொஞ்சம் விளக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் செல்லத்தோட அக்கில் அந்த பாலில் கொஞ்சம் டிகாசனை கலந்துட்டாங்க போல். லைட்டாக கருகருன்னு இருக்குது. ஆனால் இந்த அக்கிலும் சும்மா சூப்பராக தான் இருக்குது. இந்த அக்கில் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஸ்டேஜ் ஷோவில் நம்ம ஆண்ட்ரியா செல்லம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கையை தூக்கும்போது அந்த அக்கில் வியர்வை வாசம் அந்த ஸ்டேஜ் முழுக்க வீசி பல பேர் மயங்கிட்டாங்க. எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் எத்தனை பேர் சாப்பிட்டாலும் குறையாத டெய்ரி மில்க் சாக்லேட்டு என்கிட்ட இருக்குது. டவுட் இருந்தால் என் கையை தூக்குறேன், என்னோடய அக்கில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. நித்யகர்மனோட ஆப்பிளை வச்ச கன்று வாங்காமல் பார்த்த காலம் போய் இப்போ அந்த அரை கிலோ அக்கில் தாங்க நம்ம கண்ணு தேடுது. ஆஹா கொழு கொழுன்னு இருக்கே, சும்மா சப்பி சாப்பிட்லாம் போலையே. எஸ்தர் அணியில் பார்த்தோன்னா எந்திரிச்சு நின்றுறாங்க என் தம்பி அப்படின்னு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு. அப்படி என்னடா எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு காட்டுது அப்படின்னு பார்த்தா இப்படி ஜம்ப் ஆகும்போது மாம்பழம் ரெண்டு மேலே எங்கேயும் போயிட்டு வருது. கையை தூக்கி அக்கில் காட்டியிருக்கலாம். அவள் சின்ன பிள்ளை, அவள் காட்டலன்னு ஃபீல் பண்ணாங்க. நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கையையும் தூக்கி போட்டி போட்டு காட்டுறாங்க நம்ம ராஷ்மிகாவும் மிருனாலும். பாவனா செல்லத்தோட பரந்த மனசை தான் பல வீடியோக்களில் நம்ம காட்டியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம செல்லத்தோட அழகான அந்த அக்கில் தான் பார்த்துருக்கீங்க. அக்கில் சும்மா கொழு கொழுன்னு கும்முன்னு இருக்குது. அந்த அக்கில் வாசத்தை மொப்ப முடிச்சுக்கிட்டே வந்துட்டாப்புல இந்த கோச்சு. டான்ஸ் ஆட ரெடி அப்படின்னு கையை தூக்குனா அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்கில் ரெண்டு கையை வச்சு செம்மையாக கேட்ச் பண்ணிட்டேன். திவ்ய பாரதி செல்லத்தோட ஸ்ட்ரக்சரை பற்றி பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். டெஸ்லா தொப்பில் பற்றியும் பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்போ இருக்க ஹீரோயின்லாம் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அக்கில் காட்டுறாங்களா, அக்கில் காட்டுறதுக்காக ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா? நம்ம சேனலில் ஸ்னேகா அதாங்க புன்னகை அரசி, அக்கில் வேர்வை அரசி. ஸ்னேகாவுக்கு ஒரு ரசிகர் இருக்கார். ரசிகர்னு சொன்னால் கூட அவர் கோவப்படுவார். ஏன்னா ஸ்னேகாவோட அக்கிலுக்கு அவர் வெறியர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்னேகா செல்லத்தை இந்த வீடியோவில் எப்படிங்க மிஸ் பண்ணுறது? தொப்புளை பற்றி போடும்போது தொப்புள் ராணி திரிஷா மிஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி அக்கிலை பற்றி போடும்போது என் செல்லம் ஸ்னேகாவையும் மிஸ் பண்ணக்கூடாது. பச்சை கலர் ஜாக்கெட் போட்டிருக்கும்போது வியர்வை அக்கில் தாங்க இந்த பாட்டு முழுக்க நமக்கு தரிசனமாக கிடைக்கிது. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். மாங்காயை பார்க்காதீங்க, செல்லத்தோட அக்கிலையும் பார்த்தாச்சு, அக்கில் வியர்வையும் பார்த்தாச்சு. அந்த அக்கில் வாசனை சும்மா செம்மையாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் பல பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா அக்கிலை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். என்னோட அக்கிலுக்கும் சும்மா தேட்டரில் சில்லறையை சிதற விடுவாங்க பயலுக அப்படின்னு சொல்லி நம்ம நயன் செல்லமும் சும்மா தன்னோட கையை மேலே தூக்கி சும்மா எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டிக்கிட்டு இருக்கு. பல பலன்னு நல்லா அக்கில் சேவ் பண்ணி சும்மா கம கமன்னு காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. ஆஹா, இந்த அக்கில் கிடைச்சாலும் சும்மா நாக்கால் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குதூகலமாக காட்டுது நயன் செல்லமும் பாருங்கள். நம்ம சண்முகுட்டி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிச்சு. இந்த ஃபோட்டோ ஷூட்டில் நமக்கு எடுப்பாக தெரிஞ்சது செல்லத்தோட அந்த ரெண்டு பால் பணியாரம் தான். பால் பணியாரம் குட்டியாக இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செல்லத்தாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா என்னோடய பளபளன்னு இருக்க அக்கிலுக்கே ரசிகர்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதை காட்டினேன்னா தாங்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி செல்லம் சும்மா இல்லாமல் அப்படியே லைட்டாக கையை மேலே தூக்கலாமா அப்படின்னு யோசித்து படார்னு மேலே தூக்கி அதோட அக்கில் அதுவே மோந்து பார்த்துட்டு ஆஹா நமக்கே இப்படி மயக்கம் வருதே, நம்ம ஃபேன்ஸ்லாம் என்ன ஆவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு மிரண்டு போய் செல்லம் தன்னோட அக்கிலையும் காட்டி அழகான ஆப்பிளையும் காட்டி ஃபைனலாக செல்லத்தை க்ளோஸ்அப்பில் போகும்போது அந்த வரி வரியான ஆரஞ்சு பழ உதடையும் காட்டி சும்மா ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருச்சு இந்த ஃபோட்டோ ஷூட்டில். நாம் இப்போ காஜு மம்மியோட அழகான அக்கில் தான் பார்க்க போகிறோம். மம்மி கையை தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொழு கொழுன்னு இருக்க அக்கில் மட்டும் காட்டலை, அப்படியே அழகாக அமர்க்கலமாக இருக்க அந்த மாம்பழத்தையும் குட்டியாக க்யூட்டாக இருக்க தொப்பளையும் காட்டி ரசிகர்களுக்கு மூடேற்றுது. இந்த வீடியோ பார்த்து கட்டாயம் நீங்கள் குதூகலம் இருப்பீங்க. ஏன்னா மாமியோட அக்கில் வேறு லெவலில் தெரியுது.
கைஸ் இந்த வீடியோவில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பல ஹீரோயின்ஸோட சும்மா சூப்பரான கருகரு அக்களையும் பார்த்தாச்சு. சும்மா பளபளன்னு மில்கி பியூட்டியாக இருக்க செம்ம அக்களையும் பார்த்தாச்சு. ஸோ எந்த ஹீரோயினோட அக்கல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து எந்த ஹீரோயினோட அக்கலை பார்க்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பார்ட்டில் நாம் பார்த்து ரசிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாட்டா.